பாசத்தில் உண்மையிலே தாயோட பெரிய சக்தி எதுவும் இருக்கா இல்லையான்னு எனக்கே தெரியல. நாங்கள் விஜய் வசத்துன்ற ப்ரோக்கு சேனலில் இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஒரு அம்மாவும் பையனும் எங்களை பார்க்கறதுக்காண்டி வந்துட்டு கொலக்கட்டெல்லாம் செஞ்சு கொண்டு வந்தாங்க. அவங்க முகத்தில் இருக்க சந்தோஷத்தை பாருங்களேன். அப்புறம் விஜய் வசந்த் ப்ரோக்கும் நாங்கள் கொடுத்தோம். அவரும் சாப்பிட்டு பார்த்துட்டு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அந்த அம்மாவோட சந்தோஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பட்ட கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க பார்க்க கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. அவங்களும் அழுது, தம்பிங்களா நீங்கள் 2 பேரும் என் மயங்க தான், இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அம்மா ட்ரைசைக்கிளில் போகணுமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டோம். அப்புறமேட்டு போய்க்கிறேன், உங்களை பார்க்கணும் தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 1 இல்லை 2 இல்லை, நாங்கள் போட்ட எல்லா வீடியோவுமே பார்த்துருக்காங்க. அசல் பிசராமல் அப்படியே சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா தம்பிங்களா, நீங்கள் கண்டிப்பாக என் ஊருக்கு வரணும். என் ஊர் ராமேஸ்வரம், ராமநாதபுரம் தான். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு தான்ப்பா போகணும். அம்மா உங்களுக்கு பறக்கிறது, ஓடுறது, நீந்துறது எல்லாம் சமைச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு ட்ரைசைக்கிளில் பயணம் போவோமா அப்படின்னு சொல்லி சொன்னோம். நீங்கள் ஓட்டின ட்ரைசைக்கிள், எங்கெங்கேயோ போன ட்ரைசைக்கிளில் நான் உட்காந்துருக்கதே எனக்கு பெருமையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்கள் ட்ரைசைக்கிளில் நிறைய பேருக்கு நாங்கள் லிஃப்ட் கொடுத்துருக்கோம். ஆனால் மொதல் வாட்டி எங்கள் அம்மா உட்காந்து கூட்டிகிட்டு போகும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க முகத்தில் பார்க்கும்போது சந்தோஷம் தள்ளாடுதுங்க. சின்ன குழந்தையாவே மாறிட்டாங்க. தம்பிங்களா அவங்கள விட்டுட்டு போகவே எனக்கு மனசுலப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அம்மா வாங்கம்மா அப்போ மதுரைக்கு எல்லாம் ஒன்றா போய் இருந்துருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பாருங்களேன், ஆசை முத்தத்தை கொடுத்து தழுவிய அன்பை கொடுத்துட்டாங்க. இந்த அன்புக்கு உண்மையில நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சத்தியமாக தெரில. ஒன்றே மட்டும் அந்த அம்மாட்ட சொல்லிட்டு வந்தேன். அம்மா கண்டிப்பாக உங்களை பெருமைப்படுத்துவோமா, உங்கள் பையனும் சேர்ந்து எங்கள் கூட சேர்ந்து முன்னேறுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். போகும்போது உண்மையிலே மனசே இல்லாமல் தான் போனாங்க. ஃப்ளைங் கிஸ்லாம் கொடுத்துட்டு தம்பிங்களா பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. கண்டிப்பாக ஊருக்கு வாங்கன்னு அன்பு கட்டலாம் இட்டாங்க. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் இன்னொரு ப்ரோவையும் பார்த்தோம். ப்ரோ உங்களை பார்க்க தான் ப்ரோ அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒருவேளை இதுதான் மிராக்குலோ காம்ரேட்ஸ்.